இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்ன ஓ நைனா, என் கஸ்டடியில இருக்கிறது மறந்து போச்சா உனக்கு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சங்கரபாண்டி மூலமா துர்கா இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு சூர்யாவை கூட்டிட்டு போய் அவளை காப்பாத்திருப்ப. ஏய், என்ன பேசாம இருக்க? எதுக்காக அப்படி பண்ண? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ராணி இல்ல, தேவி. உங்க ஆளுங்க என்ன மலையில இருந்து தள்ளி விட்டதுல நான் சாகல. என்ன ஷாக்கா இருக்கா? ராணியை என்னைக்கோ அவங்க அப்பா கூட சேஃபா ஊரை விட்டு அமிச்சிட்டேன். இத்தனை நாள உங்ககிட்ட ராணியா நடிச்சது நம்ம தேவிதான். கடைசி நேரத்துல தந்திரமா என்கிட்ட இருந்து ஆதாரத்தை பறிச்சு அதை அழிச்சிட்டீங்கல்ல, ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிட்டீங்கல்ல. இப்ப நீங்க தப்பிச்சிருக்கலாம், ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க நிச்சயமா மாட்டதான் போறீங்க. ஜெயில் கம்பியை என்னதான் போறீங்க. என்ன சவாலா? அந்த தேவியையும் மாரியையும் பரலோகத்துக்கு அனுப்புனவன் நான். அதே இடத்துக்கு உன்னையும் இதோ இந்த தேவியையும் நான் அனுப்பல. நான் தாரா கிடையாது. இது நாள் வரைக்கும் நீ போட்ட எந்த சவால்லையும் நீ ஜெயிச்சதே இல்லையே. இப்பவும் அதுதான் நடக்க போகுது. தேவிமா, வாங்க போலாம். போயிட்டா, பிரச்சனை பண்ணாம போயிட்டா. சிஸ்டர், அவ உங்ககிட்ட வேகமா வந்ததை பார்த்தா பலார்னு ஒண்ணு உங்க கண்ணத்துல வச்சு கண்ணத்தை பழுக்க வச்சிருவான்னு நினைச்சேன் சிஸ்டர். நல்ல வேளை அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கல சிஸ்டர். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நீ உளறி வச்சதாலதான் அந்த துர்கா சாவுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. முட்டாள். சின்ன பொண்ணுன்னு நினைச்சு சொன்னேன் சிஸ்டர். அதுவும் அந்த குழந்தை ராணி நம்பாளாச்சே, அதுவும் குழந்தையோட நல்லதுக்கு தான் சொன்னேன் சிஸ்டர். ஆள் மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு சிஸ்டர். சிஸ்டர், இனிமே நான் ரொம்ப உஷாரா இருப்பேன் சிஸ்டர். போய் தொலை. எல்லாமே சொதப்பிடுச்சு. அப்பாடா, இதோட விட்டுச்சேன். துர்காமா, தேவிமா, நடந்ததை நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா. மாரியம்மா உங்களுக்கு துணையா இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம்.